நேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் டெல்லியில் உள்ள ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் தனது பொருளாதார ஆய்வு பட்டத்தை மேற்கொண்டு வரும் பொருளாதார ஆய்வு மாணவர் திரு அனஸ் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். டெல்லியில பாத்தீங்கன்னா அரசியல் சூழலுக்காகவே பெயர் போன இடம்னா ஒண்ணு ஜேஎன்யூ, இன்னொன்னு ஜந்தர் மந்தர். இந்த ஜந்தர் மந்தர்ல கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கும் மேலாக நீட் தேர்வு முறைகேடுகளை குறிப்பிட்டு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கு இளைஞர்கள் பல மாநிலங்கள்ல இருந்து குவியறத பார்க்க முடியுது. அதனை உச்சகட்டமா சோனம் வாங்சூன் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கும்போது அவர் கைது செய்யப்பட்டிருந்தாரு. அதுக்கு அடுத்த நாள் காவல்துறையினர் ஒரு அராஜகத்தை மேற்கொண்டிருந்தாங்க. மாணவர்கள் மேல அடியடி நடத்ததை பார்க்க முடிஞ்சது. முதல்ல அடிப்படையாக பலருக்கும் எழக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது யாரு, அவங்களுடைய நோக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தான் கேட்கறாங்க. ஏன்னா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஐடியை பல பாகிஸ்தானியர்கள் ஃபாலோ பண்றாங்க, பங்களாதேசியர்கள் ஃபாலோ பண்றாங்க. அவங்களுடைய தூண்டுதல் பேரால தான் அது நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பலரும் போட்டிருக்காங்க. அதனால அவங்களுடைய பின்னணி என்ன, குறிப்பிட்டு பார்க்கும்போது சிஜேபி ஆனது பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தாங்க. இந்த நீட் முறைகேடுகளை குறிப்பிட்டு போராட்டம் நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு பாக்குறீங்க? எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த சூழலை? மே 3 நீட் எக்ஸாம் நாடு முழுவதும் நடக்குது. நீட்ல உள்ள பிரச்சனையை பத்தி நமக்கு தெரியும். இப்போ மற்ற மாநிலங்கள்ல இப்போ ஜந்தர் மந்தர்ல நடக்கிற ப்ரொடெஸ்ட் கூட, போராட்டம் கூட அந்த பேப்பர் லீக்கை மையப்படுத்தி நடத்தக்கூடிய போராட்டம் தான். இது டெல்லியில மட்டும் இல்ல, பீகார்லயோ மற்ற மாநிலங்கள்ல நீட்ல இருக்க என்ன இஷ்யூன்னு கேட்டா, இந்த மாதிரி பேப்பர் லீக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் நீட்டே ஸ்கேம், நீட் இட்ஸ் செல்ஃப் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றோம். நீட்டே ஒரு சமூக அநீதி அப்படின்னு சொல்லி நீட்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம சொல்றோம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்ப பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல 3 ட்ரிப் நீட்டோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ மே 3 நாடு முழுவதும் நீட் எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன தகவல் வெளியே வருதுன்னா, ராஜஸ்தான், கேரளா போன்ற சில மாநிலங்கள்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்ற தகவல் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 20 மாணவர்களுக்கு மேல சூசைட் பண்ணியிருக்காங்க. அது நாடு அளவுல பெரிய கொந்தளிப்பை ஏற்பட்டுச்சு. அப்போ மே 10 என்ன சொல்றாங்கன்னா, என்டிஏ கிட்ட இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏஜென்சி, இந்த நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ற ஒரு ஏஜென்சி என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணி நாங்க மறுபடியும் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளால அந்த மாணவர்களோட மனநிலையை புரிஞ்சிக்க முடியுது. நீட்டுங்கிறது ஒரு டாக்டர் ஆகுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பல வருஷங்கள், பல மாதங்கள் படிச்சு, அதுக்காக பல லட்சம் ரூபாய் செலவழிச்சு, தன்னுடைய சிறு வயதிலேயே தன்னுடைய ஒரு கனவாக இருக்கக்கூடிய டாக்டர் கனவோட வளர்ந்திருக்க ஒரு மாணவர் அதுக்காக பல நைட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்ல நல்லா எழுதியிருப்பாங்க, அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்ல நல்லா அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு ஷுவரா சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ கேன்சல் பண்ண இந்த எக்ஸாம்ல 2026லயே மே 10 அனௌன்ஸ் பண்ணி ஜூன் 21 ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த முதல் எக்ஸாம் மே 3 கண்டக்ட் பண்ணாங்களே, அதை விட இந்த ஜூன் 21 எழுதியிருக்கிற அந்த அட்டண்டன்ஸ் அந்த இன்டேக் கம்மியா இருக்கு. ஏன்னா முதல்ல எழுதின நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதல. ஓவராலாவே நீங்க பாத்தீங்கன்னா 2023, 24, 25 கம்பேர் பண்ணும்போது 24ல டோட்டலா 23 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எழுதுறாங்க. ஆனா 2026ல வெறும் 20 லட்சம் மக்கள் தான் எழுதிருக்காங்க. அப்போ எல்லா எக்ஸாமுமே, யூனியன் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ற எக்ஸாம் இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ற எக்ஸாம் இருக்கட்டுமே, ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த அட்டண்டன்ஸ் அதிகமாகிறத நம்ம பார்க்கலாம். ஆனா நீட் எக்ஸாமுக்கு வருஷம் கம்மியாகிட்டு இருக்கு. ஏன்னு காட்டா நீட்ல இவ்வளவு ஒரு குளறுபடி இருக்கு அப்படின்னு சொல்லி, லைக் நம்ம நாடறிஞ்ச விஷயம் தான். தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீட் எக்ஸாமையே அபாலிஷ் பண்ணணும், அந்த டோட்டல் சிஸ்டமே ஸ்கிராப் பண்ணணும் அப்படிங்கிற டிமாண்டை வைக்கிறோம். இப்ப கூட ஜந்தர் மந்தர்ல உள்ள ஒரு வட இந்திய மாணவர்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா என்ன பிரச்சனை கேட்டா, நீட்ல இருக்க பேப்பர் லீக் அந்த சிஸ்டத்துல தான் பிரச்சனைங்க, நீட்டே ஒரு பிரச்சனையான இது அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் அந்த புரிதல் இல்லை. இப்போ இப்படி போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ட்டு இப்போ ஒரு கிண்டலுக்காக ஒரு சோசியல் மீடியால ஒரு எமர்ஜான பார்ட்டி. எப்படின்னா, இப்போ கடந்த மே மாதம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் ஒரு போற போக்குல ஒரு பாசிங் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போனாரு. அந்த சீனியர் அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்றதுல அதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சம்மந்தமே இல்லாம அந்த கேஸை மட்டும் டச் பண்ணாம இதுல என்ன சொன்னாருன்னா, அன்எம்ப்ளாய்டு யங்ஸ்டர்ஸ் காக்ரோச்சஸ், கரப்பாம்பூச்சிகள், ஒட்டுணிகள் அப்படின்ட்டு அதை ஒரு டெரகட்டரி ரிமார்க், ரொம்ப கண்டிக்கத்தக்க வகையில ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு போனாரு.
அதுக்கு பதில் கொடுக்குற விதமா அபிஜித் தீப்கேங்கிற இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 30 வயசு யங்ஸ்டர். முன்னாடி 3 வருஷம் ஆம் ஆத்மி பார்ட்டில எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்ண ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இவர் யூஎஸ்ல உள்ள ஒரு புகழ்பெற்ற பாஸ்டன் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்காரு. அவர் அங்க இருந்துட்டு வந்து காக்ரோச்சஸ் என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுக்கு இன்ஸ்டாகிராம்ல நக்கலா ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணாரு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி, பிஜேபிக்கு பேரலா அது ஸ்டார்ட் பண்ணாரு. அது எதிர்பாராத விதமா ரொம்ப அவரே எதிர்பார்க்காத விதமா ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. வெறும் 4 நாள்ல பிஜேபியோட உலகத்திலேயே மிகப்பெரிய பார்ட்டி அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா பார்ட்டியோடைய கட்சியோட இன்ஸ்டாகிராம் அபிஷியல் அந்த ஃபாலோவர்ஸை விட சிஜேபியோட ஃபாலோவர்ஸ் 4 நாள்ல அதிகமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணாங்க, ட்விட்டர் அக்கௌண்ட்டை முடக்கினாங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை முடக்கினாங்க, அவங்க மறுபடியும் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த நீட் எக்ஸாம் பேப்பர் லீக்கை கண்டிச்சு ஜந்தர் மந்தர்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து அமைதியான முறையில் உண்ணாவிரதம் இருக்க போறோம். என்ன டிமாண்ட் அப்படின்னு கேட்டா, தர்மேந்திர பிரதான் அவர்களை வந்து ரிசைன் பண்ணணும். இதுக்கு டோட்டலா அக்கௌண்டபிலிட்டி பொறுப்பெடுத்து அவரோட பதவியிலேருந்து உயர்கல்வி அமைச்சருங்கிற பதவியிலேருந்து ரிசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் உயிரிழந்த அனைத்து மாணவர்களுக்கும் 1 கோடி ரூபாய் காம்பன்சேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குல்ல, யூனியன் கவர்மெண்ட் நடத்துற இந்த நுழைவுத் தேர்வு எல்லாத்தையுமே அதுல ஒரு ரிஃபார்மை கொண்டு வரணும், சீரமைக்கணும் அப்படிங்கிற பல டிமாண்டை வச்சு அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இந்த சிஜேபி வந்து நம்ம சொல்றோம் ரொம்ப கிண்டலா ஆரம்பிச்சாலும் அவங்க அட்ரஸ் பண்ற இஷ்யூ, ஏன்னா வெறும் 4 நாள்ல அவ்வளோ பேர் அந்த இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேர் சேர்ந்திருக்காங்க. அவங்களோட வெப்சைட்ல அவ்வளோ பேர் மெம்பர்ஷிப். அவங்க மெம்பர்ஷிப்பை பார்த்தீங்கன்னா லேசி அண்ட் அன்எம்ப்ளாய்டு, யாரெல்லாம் லேசியோ, யாரெல்லாம் அன்எம்ப்ளாய்டோ, யாரெல்லாம் 24/7 சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்டோ அவங்களாம் இதுல மெம்பர் ஆகுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்படி இருந்தாலும் லட்சமா கோடியா இதுல வந்து யங்ஸ்டர்ஸ் ஜாயின் பண்றது எதை ரெஃப்ளெக்ட் பண்ணதுன்னா, அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்காங்க இந்த சிஸ்டம் மேல, இந்த ஸ்ட்ரக்சர் மேல, இந்த யூனியன் கவர்மெண்ட் மேல அவ்வளோ டிசப்பாயிண்டடா இருக்காங்க. ஏற்கனவே பல கமெண்ட்ஸ் இந்த சூரியகாந்தை பத்தி நம்ம சேனல்லே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யங்ஸ்டர்ஸ் பத்தி பேசுனது, மாநில கடனை பத்தி பேசுறது, நிறைய ஒரு இன்சென்சிட்டிவா மக்களுடைய கான்சிக்வன்சஸ் அவர் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாம, கான்சிக்வன்சஸ் அவர் வந்து கணிக்காம இப்படி பாசிங்காம நிறைய சொல்றாரு. அந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான் இது சிஜேபி. ஓகேங்களா? அவ்வளோ மக்கள் ஜாயின் பண்ணாங்க. அவங்க மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவே பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு காமெடிக்கு ஆரம்பிச்ச கட்சின்னு சொல்றோம், ஆனா மேனிஃபெஸ்டோ ஒரு 5 பாயிண்ட் சொல்றாங்க. நாங்க பார்ட்டிக்கு வந்தா, நாங்க கவர்மெண்டா வந்தா நாங்க என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொல்றதுலாம் அதெல்லாம் இப்ப கரண்ட் இஷ்யூ பேஸ்டா அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கு. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, தலைமை நீதிபதிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ராஜ்யசபா கொடுக்குற அதை முதல்ல நாங்க கேன்சல் பண்ணுவோம். யார் எந்த தலைமை நீதிபதிகளுக்கும் ராஜ்யசபா சீட்டு கிடையாது. அதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லெஜிட் ஓட்டை எலெக்ஷன் கமிஷன் டெலீட் பண்ணா சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மேல யுஏபிஏ சட்டம், தேச விரோத சட்டம் வந்து பாயும். ஏன்னா ஒரு குடிமகனோட, நாட்டுடைய குடிமகனோட உரிமையான ஒரு ஓட்டை நீங்க டெலீட் பண்றீங்க, அப்போ உங்க மேல அதுக்கு இட் இஸ் நோ லெஸ் தென் டெரரிசம். தீவிரவாதத்துக்கும் என்னோட ஓட்டுரிமையை பறிக்கிறதுக்கு எந்த வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி விமனுக்கு 33% ரிசர்வேஷன் பில்லாம் நம்ம பேசணும். அதுக்கு 50% மேண்டேட்டரியா வைப்போம். 50% விமன் வந்து பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்துல இருக்கணும். கேபினெட் மினிஸ்ட்ரியில 50% விமன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்சி தவிர ஹார்ஸ் ட்ரேடிங் இருக்குல்ல, எம்எல்ஏக்கள், எம்பிஸ்லாம் யாரெல்லாம் கட்சி தாவறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண முடியாது, எந்த பதவியில இருக்க முடியாது. அது ஒரு மேனிஃபெஸ்டோ. அதுக்கப்புறம் இந்த அம்பானி, அதானியால ஓன் செய்யப்பட்ட ஊடகங்கள், வட இந்திய ஊடகங்கள் இருக்குல்ல, கோடி மீடியான்னு சொல்லுவோம், அவங்களோட எல்லா லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. இது எல்லாம் இப்போ கரண்ட்ல இஷ்யூல எதெல்லாம் சென்சிட்டிவா நம்ம பேசிட்டு இருக்கோமோ அதை அழகா ஸ்ட்ராட்டஜியா அதை வகுத்து மேனிஃபெஸ்டோ வச்சிருக்காங்க. இந்த கோடி மீடியா நம்ம பேசுறோம், ஜந்தர் மந்தர்ல ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூ இருக்கா இல்லையா? நீங்க வந்து அந்த இஷ்யூல யாராவது ஆன்டி நேஷனல் எலிமெண்ட் பூந்துட்டாங்க, அதெல்லாம் பேசுறீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது என்ன நடந்துச்சு நம்ம அப்புறமா பேசலாம். இஷ்யூ உண்மையா இல்லையா? நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது உண்மையா இல்லையா? 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செஞ்சது உண்மையா இல்லையா? இது மட்டும் இல்ல, கடைசி 7 வருஷத்துல 68 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? முதல்ல நீங்க அட்லீஸ்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அதுல என்ன நடக்கு, நீங்க கமிஷன் அமைச்சு என்னெல்லாம் பண்ணுங்க, ரெஸ்பான்ஸ் எடுத்து ஓகே எங்களுடைய டென்யூர்ல இப்படி நடந்திருக்கு, இந்த தரப்பு இப்ப எக்ஸாம் லீக் ஆயிருக்கு, பேப்பர் லீக் ஆயிருக்கு, அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காததுனால தான் மக்கள் இவ்வளவு கொந்தளிச்சிட்டாங்க. அப்போ வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ஜந்தர் மந்தர்ல கடந்த மாதம், ஜந்தர் மந்தர்ங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் ஹப்பா கருதப்படுற பல ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. டெல்லியில எந்த ப்ரொடெஸ்ட் நடந்தாலும் அதோட ஹப் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட்ட ஒரு இடம் ஜந்தர் மந்தர். ஏன்னா அது பார்லிமெண்ட் பக்கத்துல இருக்கு. அந்த எம்பசிஸ்,
அந்த கவர்மெண்ட் ஹவுசஸ், கேரளா ஹவுஸ், தமிழ்நாடு ஹவுஸ், பல ஹவுசஸ் இருக்கும்ல, ஒவ்வொரு மாநில கவர்மெண்டோட ஹவுஸ், அது பக்கத்துல அது ஒரு ஹப்பா இருக்கு. எந்த ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்தா, இப்போ ரீசெண்டா டிரான்ஸ்ஜெண்டர் பில்கான ப்ரொடெஸ்ட் அங்க நடந்துச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எதிர்த்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பண்ண ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. எந்த நாள் நடக்கவில்லை. அங்க வந்து நம்ம JNU மாணவர்களே அங்க பல ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கும். அதெல்லாம் ஒரு சின்ன லெவல்ல நடந்த ப்ரொடெஸ்ட். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இதுக்கு முன்னாடி நடந்த அங்க போராட்டங்கள்லாம் ஒரு மாணவர் அமைப்பு ஒரு கட்சியால நடத்தக்கூடிய ஒரு போராட்டம். அதனால ஒரு சிறிய லெவல் கூட்டம் தான் வரும். ஆனா இந்த போராட்டம் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் தலைமை தாங்கல, எந்த ஒரு மாணவர்கள் அமைப்போ தலைமை தாங்கல. தன்னிச்சையா மாணவர்கள் வந்து எனக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னை மாதிரி பல இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வந்து இப்போ எப்படி தமிழ்நாட்டுல 2017 ஜல்லிக்கட்டுல வெறும் சோசியல் மீடியா, வெறும் Facebook, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மட்டுமே வச்சு லட்சக்கணக்கான மக்கள் வந்து மெரினா பீச்ல கூடினாங்களே. ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் தலைமை தாங்கினது யாருன்னு கேட்டா நமக்கு தெரியாது. அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஆனா இளைஞர்கள் கூடி சக்சஸ்ஃபுல்லா அதோட டிமாண்டை வந்து நம்ம கேட்டு வாங்கணும். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பல மாணவர்கள், ஈவன் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ், பிஜேபிக்கு ஹிந்துத்துவ ஐடியாலஜி உள்ள ஒருத்தவங்க தானே நீட் எழுதியிருப்பான், அவங்களுக்கு தானே இதை பாதிக்கப்பட்டிருப்பான், தெரியாதா? அவங்களும் தான் இந்த பிஜேபிக்கு பயங்கரமா கோடி மீடியாலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் சப்போர்ட் பண்ணவங்க தான். நானும் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜந்தர் மந்தர்ல அமைதியான முறையில ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. இந்த ப்ரொடெஸ்ட் எப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னா, சோனம் வாங்சக் அப்படிங்கிற ஒரு லடாக்கை சேர்ந்த ஒருத்தர், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நாடறியப்பட்ட ஒரு நபர், ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட், ஒரு இன்ஜினியர். இவர் வந்து உண்ணாவிரதம், அங்க நான் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ற வரைக்கும் நான் அங்க வந்து உண்ணாவிரதம் இருப்பேன், சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். இவர் வந்து ஒரு காந்தி வழியில போராடக்கூடிய ஒரு நபர். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பல உண்ணாவிரதங்களை அவர் நடத்தியிருக்காரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, கடந்த வருஷம் லடாக்குக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும், யூனியன் டெரிட்டரியா இருக்கு, ஸ்டேட் ஸ்டேட்டஸ் கொடுங்க, மாநில அந்தஸ்து கொடுங்க, அதுக்கப்புறம் லடாக்கு 6th ஷெட்யூல் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்தாரு. இந்த மாதிரி பல போராட்டங்களை பண்ணியிருக்காரு. ஒரு நாடறியப்பட்ட ஒரு நபர். இன்ஃபேக்ட் இவரே முன்னாடி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால்தான் ஆர்டிகிள் 370 அபாலிஷ் பண்ணும்போது காஷ்மீர்ல அதுக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் பண்ணவர் தான். ஆனா இப்ப தெரியுது, லடாக்குக்கு அந்த பிரச்சனை வரும்போது இந்த கவர்மெண்ட் எவ்வளவு மாணவர்களுக்கு விரோதர்களா, மக்களுக்கு விரோதமா இருக்காங்கன்னு அவருக்கு தெரியுது. அவர் வந்து தர்மேந்திர பிரதான் டிசைட் பண்ற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு வந்து அங்க இருக்கிறாரு. இப்போ அவர் வந்து ஜூன் 28 வராரு. ஜூன் 28 உண்ணாவிரதம் ஸ்டார்ட் பண்றாரு. ஜூலை 18 அவரை ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போறாங்க. சப்தஜங் ஹாஸ்பிட்டலுக்கு உண்ணாவிரதம் நீங்க நிறுத்தி ஆகணும்னு சொல்லி, நீங்க பார்த்துப்பீங்க, பெட்ஷீட் எல்லாம் போட்டு கவர் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்பதான் அந்த மாணவர்கள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அமைதியான முறையில் தான் போராடுறாரு, உண்ணாவிரதம் தான் இருக்கிறாரு. ஓகேங்களா? நீங்க கவர்மெண்ட்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு ப்ரெஸ்ஸை கண்டக்ட் பண்ணி எங்க கிட்ட வந்து பேசுங்க, ஒண்ணு பிரஸ் மீட் பண்ணுங்க, அல்லது எங்க கிட்ட வந்து பேசுங்க, என்ன டிமாண்ட்னு கேளுங்க. நீங்க வந்து உடனே வந்து நீங்க ரியாக்ட் பண்ண அவசியம் இல்லை, வாங்க எங்கள்கிட்ட வந்து பேசுங்க. அவங்க பேச கூட முன் வரல. 25 நாளா 30 நாளா மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அட்லீஸ்ட் ஒரு பேர் மினிமம் என்ன, அவங்கள்ட்ட வந்து பேசணும். பேசுறதுக்கு யாருமே தேவையில்லை. ஆனா அதுக்கு மாற்றமா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஜூலை 20 மாணவர்கள் டெல்லியில உள்ள பல கல்லூரி லைக் ஜவஹர்லால் நேரு, டெல்லி யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டி மாணவர்கள் என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, சன்செட் சலோனா பார்லிமெண்டை நோக்கி மார்ச் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, மான்சூன் செஷன் மழைக்கால தொடர் வந்து இப்ப ஆரம்பிக்குதாங்க. அங்க பல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது வேற ஒரு தனி டாபிக். அதை நோக்கி பேரணியா போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போதுதான் வந்து போலீஸோட புரூட்டாலிட்டி, டெல்லி போலீஸ் இது முதல் ட்ரிப்பு கிடையாது, நம்ம பல ட்ரிப்பு பார்த்திருக்கோம். ஷஹீன் பாக்ல 2020 CA ப்ரொடெஸ்ட் அப்போ என்ன நடந்து பார்ப்போம், அவங்களோட புரூட்டாலிட்டியை காமிச்சாங்க. இதுதான் வந்து இந்த போராட்டத்துடைய பின்னணி. இந்த போலீஸ் புரூட்டாலிட்டியை பத்தி பேசும்போது அவங்க கரெக்டா வந்து பார்லிமெண்ட்டை டார்கெட் பண்ணாங்க. பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது அவங்க பார்லிமெண்ட்டை நோக்கி மாற்றி போறத, அதுதான் பெரிய விஷயமா இருந்தது. அதை தடுக்கும் வகையில தான் போலீசார் இந்த தடுப்பு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவங்களுக்கு பேட்ஜ் இல்லை அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாங்க. உள்ள வந்து நிறைய பேர் உள்ள பூந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாங்க. இதை பத்தி நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போகும்போதே இதெல்லாம் விசாகத்தி எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி அதே சூரியகாந்த் அவர்கள் பேசுறாரு. இந்த போலீஸ் புரூட்டாலிட்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து மாணவர்கள் மத்தியில எந்த அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்படுத்துது? இப்போ நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம், சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு கொடூரமா போலீஸ் தாக்குதல் நடத்துறாங்கன்னு நம்ம பாக்குறோம். ஏதாவது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு மாணவர்கள் அமைப்பை ஒரு போலீஸ் இந்த மாதிரி தடியடி கொண்டு அடக்குற ஒரு காட்சிகளை ஏதாவது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில நம்ம பார்த்திருப்போமா? இதுல வர மோடி ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போனா இந்தியா இஸ் மதர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்ட்டு மாறுதட்டி சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை, அதாவது கண்ணீர் வெடிகுண்ட தூக்கி வீசுறாங்க போலீஸ், அதை எடுத்து பாக்குறாங்க எக்ஸ்பைரி ஆன. முதல்ல வந்து மாணவர்கள் மேல நீங்க டியர் கேஸே போடக்கூடாது,
எக்ஸ்பைரி ஆன டியர் கேஸ்ன்னு போடுறீங்க, அது வந்து பெர்மனன்ட் டேமேஜ விளைவிக்கும். இர்ரிவர்சிபிள் டேமேஜ். அதனால ஏற்படைய பாதிப்பு வந்து ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான டேமேஜ் இருக்கும். ஆனா போலீஸ் வந்து இப்போ 2026ல டெல்லி போலீஸ்க்கு யூனியன் பட்ஜெட்ல அலோகேட் பண்ணது 12,500 கோடி. எதுக்கு? மாணவர்களை போட்டு இப்படி அடிச்சு துவம்சம் பண்ணதான். பார்லிமெண்ட்டை நோக்கி வர மாணவர்களை புஷ்பேக் பண்ணி தடுத்து நிறுத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. சரிங்களா? இவங்க பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜியா தான் பண்ணிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஜூலை 20ஆம் தேதி சன்செட் சோலோ அனௌன்ஸ் பண்றாங்க. பார்லிமெண்ட்டை நோக்கி போகணும்ட்டு மாணவர்கள் அனௌன்ஸ் பண்றாங்க. ஜூலை 20ஆம் தேதி காலையில 5 மணிக்கு இந்த ஜந்தர் மந்தர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா சைடுமே பேரிகேட் போட்டிருக்கும். உள்ள வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு. உங்களை ஸ்கேன் பண்ணி நீங்க எதுவுமே எந்த ஒரு ஆயுதத்தையும் அந்த ப்ரொடெக்ஷேட்டுக்குள்ள நீங்க கொண்டு போக முடியாது. ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அவ்வளோ செக்யூரிட்டி உள்ள டைட்டா இருக்கிற ஒரு இடத்துக்கு காலையில 5 மணிக்கு ஒரு ட்ரக் வந்து இறங்குது. கல்கள் நிரம்பி ஒரு ட்ரக் வருது. அதை உள்ள கொண்டு வந்தது யாரு? அடையாளம் தெரியாத சில நபர்கள் வந்து ட்ரக்கை உள்ள கொண்டு வராங்க. ஃபுல்லா கல். அதே கல்லு தான் ஸ்டோன் பெட்லிங், அதாவது கல்வீச்சு நடந்ததா கருதப்பட்ட இடத்துல அதே கல்கள் தான் இருக்கு. இதை கொண்டு வந்தது யாரு? மாணவர்களா? இப்போ வந்து டிஜிட்டல் ஏரால டிஜிட்டல் மீடியால எல்லாமே சர்க்குலேட் ஆகுது. நீங்க முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி போலீஸ் இந்த மாதிரி தில்லாலங்கடியான சேட்டைகள்லாம் பண்ணலாம். இப்போ எல்லா பக்கமும் நீங்க ஒரு இடத்துல இன்டர்நெட் ஷட் அவுட் பண்றீங்க, வீடியோ எடுத்து வச்சிடுறாங்க. அடுத்து இன்டர்நெட் எப்போ ஆகுதோ அதை வந்து சர்க்குலேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த வீடியோஸ் தெளிவா இருக்கு. காலையில 5 மணிக்கு வந்து இறங்குது. கொண்டு வந்தது யாரு? நீங்க போலீஸ் எவ்வளோ இது ஐபி இருக்கு, உளவுத்துறை இருக்கு, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? யாரு? அக்கௌண்டபிலிட்டி எடுங்க, கொண்டு வாங்க, கண்டுபிடிச்சது யாருன்ட்டு. அதுக்கப்புறம் சில சிவில் யூனிஃபார்ம்ல வந்த, அதாவது போலீஸ் யூனிஃபார்ம்ல வராத சில நபர் வந்து மாணவர்களை போட்டு அடிக்கிறாங்க. போலீஸ் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது அது யார்? காலில் கடுக்கானு. எந்த போலீஸுங்க காதுல கடுக்கானு நம்ம பார்த்துருக்கோம். அது அலோட் சரி, ஓகே, நீங்க மஃப்டியில வாங்க. சரி, ஷூஸ் இல்ல, சரியான பாதுகாப்பு கவசங்கள் இல்ல. இது போலீஸா யாரு? இதை கண்டுபிடிக்கிறது உங்களால தான் பண்ண முடியும். நாங்க அதை கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஸ்டோன் பெல்லிங் பண்ற போலீஸே கல்ல வீசி எறிகிற சில காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதுக்கு பேரலா நம்ம பாத்தீங்கன்னா சில யங்ஸ்டர்ஸும் கல்ல வீசி எறிகிறாங்க. அது யாரு? உங்களால கண்டுபிடிக்க முடியும்ல? அந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சோ அப்ப இது என்ன சந்தேகத்தை கிளப்புதுன்னா, இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி போலீஸ் மீது அனுதாபம் வரணும், ஸ்டூடெண்ட்ஸை அடக்கணும், அடக்குமுறைக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க மேல ஏற்கனவே நம்ம பாக்குறோம். ஏதாவது வாயை திறந்தாலே டுப்டே கேங்க, ஆன்டி நேஷனல், ஜேஎன்யூ வாங்க அதை பேரா 2019ல இருந்து 2015ல ஷட் டவுன் ஜேஎன்யூ ஃபுல்லா ஆன்டி நேஷனலா இருக்காங்க, தீவிரவாதிகளா இருக்காங்க, தேச விரோதிகளா இருக்காங்க. ஜேஎன்யூ மூடணும், ஜேஎன்யூ எழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னு கேட்டா, ஜேஎன்யூல உள்ள ஆர்எஸ்எஸ் உடைய மாணவர் அமைப்பு, அங்க படிக்கிற ஒரு மாணவர் அமைப்பு ஏபிவிபி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அது மாதிரி 2020ல நம்ம பார்த்தோம் சிஏ ப்ரொடெஸ்ட் அப்போ சஹின்பாக்ல நடந்த கொடூரம். அதுக்கப்புறம் இங்க வந்து ஜேஎன்யூல இருந்து வெளியில இருந்து மாணவர்களை கொண்டு வந்து சில குண்டாசை கொண்டு வந்து அடிக்கும் போது எல்லாம் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறவங்கள ஒண்ணு டுப்டே கேங்கு, ஆன்டி நேஷனல், தேச விரோதிகள், தேசத்தை கவர்மெண்டோட டாக்ஸ்ல வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பப்ளிக் எஜுகேஷனுங்கிறது வந்து இலவச கல்வியும் மருத்துவமும் இலவசமா கொடுக்கணும், அது உங்களுடைய கடமை. அதே மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி ஜேஎன்யூ வெறும் 120 தான் ஃபீஸ் ஒரு செமஸ்டருக்கு. ஆனா அங்க உள்ள மாணவர்கள் நடு ரோட்ல வந்து நிற்கும் போது கவர்மெண்டோட டாக்ஸ் பேஸோட டாக்ஸை வீணாக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பண்றது. அப்போ இப்ப நம்மளோட டிமாண்ட் என்னன்னா, ஒரு கமிஷன் அமைங்க, சுப்ரீம் கோர்ட் இதில் இன்வால்வ் ஆகி தலையிட்டு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி சூரியகாந்த் வந்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, மாணவர்கள் இப்படி போட்டு அடிக்கிறாங்க, 100 மாணவர்களுக்கு மேல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, ஒரு பெண் வந்து ஐசியூல இருக்காங்க, இது வந்து இந்த கேஸை விசாரிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்றது. அப்ப இதை விசாரிக்கலாம், நீங்க இதை விட இம்பார்ட்டன்டான வேலை உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுத்து அங்க ஜட்ஜின்னு உட்கார வச்சிருக்காங்க? ராஜ்யசபா சீட் வாங்குறதுக்கா? கேரண்டியா சொல்லலாம், இந்த சூரியகாந்த் எழுதி வச்சுக்கோங்க, எப்போ ரிட்டையர்ட் ஆகி சுப்ரீம் கோர்ட் விட்டு வெளில வராரோ ஒரு ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க. பிஜேபி கவர்மெண்ட்ல இருந்தா, இப்ப போற பார்த்தா இவங்க இருக்க மாட்டாங்க போல தெரியுது. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்கு. இருந்தா சூரியகாந்துக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டோ அல்லது ஏதாவது ஒரு பதவி கன்ஃபார்ம் இருக்கு. அதுக்கு தான் உங்களை சீட்ல உட்கார வச்சிருக்காங்களா? அவ்வளவு கொடூரமா தாக்கிருக்காங்க. 100 மாணவர்களுக்கு மேல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இனிமேல் ஆனா இதுல இருந்து இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ரொம்ப மிஸ்கால்குலேட் பண்றாங்க. இது வரைக்கும் ஜந்தர் மந்தர்ல நடந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் 1 நாள் 2 நாள் முடிஞ்சு கலைஞ்சு போயிருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணது, ஒரு சிறிய குழுக்கள் தான் வரும். இப்போ வந்து எந்த ஒரு மாணவர் அமைப்பு ஆர்கனைஸ் பண்ணல,
ஃப்ரஸ்ட்ரேட் ஆன இந்த சிஸ்டத்தால பாதிக்கப்பட்ட எல்லா இளைஞர்களும் ரோட்ல வந்து நிக்கிறாங்க. நாடு முழுக்க மக்கள் பாக்குறாங்க. பல ஸ்டேட்ல இருந்து வராங்க. இங்க தமிழ்நாட்டுல மதுரை, கோவை, சென்னையில எல்லாம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மும்பைல நடக்குது, மகாராஷ்டிரால நடக்குது, கர்நாடகால நடக்குது, பெங்களூர்ல இந்த மாதிரி பல இடங்கள்ல டெல்லிக்கு டிராவல் பண்ணி நடத்துறாங்க. அந்தந்த ஊர்களை நடத்துறாங்கும் போது மக்கள் கூட்டம் பெருசாகிக்கிட்டே போகுது. இப்போ ஃபார்மர்ஸ் வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பஞ்சாப்ல இருந்து நாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆதரவா நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். அப்போ கவர்மெண்டால இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அவங்கள்ட்ட போய் முதல்ல பேசணும். அந்த பார்லிமெண்ட்டை நோக்கி மார்ச் கண்டக்ட் பண்ணதுக்கு ரீசனே பார்லிமெண்ட்ல இதை டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏற்கனவே பல இது டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ராம் மந்திர்ல நடந்த ஊழல் பல டிஸ்கஷன் இருக்குல்ல. எஜுகேஷன் சிஸ்டம்ல என்ன ப்ராப்ளம்? நீட் கொஸ்டின் பேப்பர் ஒரு தடவைனா பரவாயில்லைங்க, ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது சொல்லலாம். கடைசி 5 வருஷத்துல 3 தடவை நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குல்ல. அதை பத்தி அதுக்காக நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? இது வரைக்கும் ஒரு கமிஷன் அமைச்சீங்களா? இந்த கொஸ்டின் லீக் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு காரணம் என்ன? யார் மேல மிஸ்டேக், எங்க தப்பு நடக்குதுன்னு என்கொயரி பண்றதுக்கு ஒரு கமிஷன் அமைச்சிருக்கீங்களா? அதை பத்தி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கீங்களா? தர்மேந்திர பிரதான் அவ்வளவு பெரிய ஆளா அவர் வந்து வாய்ப்பு வந்து பேச மாட்டாரா? அவரை உங்களால ரிசைன் பண்ணி வைக்க முடியாதா? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம மாணவர்களை கொடூரமாக காட்டு மிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்தியதான் இங்க நிகழ்வேறியுள்ளது. அக்கௌண்டபிலிட்டி பத்தி பேசியிருந்தீங்க. இப்போ அவங்க முன்வைக்கிற கோரிக்கையில தர்மேந்திர பிரதான் அவர்கள் விலகணும் அப்படிங்கிற விஷயத்த பிரதானமாக முன்வைக்கிறாங்க. ஆனா பிரதமர் மோடியோ தர்மேந்திர பிரதானோ ஜேபி நட்டாவோ அவர்களோ பேசும்போது இது வந்து திசை திருப்பாதீங்க, மாணவருடைய போராட்டத்தை அரசியலுக்காக திசை திருப்பாதீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு பண்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் எப்படி பாக்குறீங்க? தர்மேந்திர பிரதான பதவி விலக வைக்கிறதுனால அந்த பிஜேபி அரசே கவிழ்ந்துட போறது கிடையாது. ஆனா அது எதுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அவர் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல பல வருஷமா ஒர்க் பண்ண ஆளு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு அறியப்படுற ஒரு ஆளு. ஒடிஷால இது மாதிரி பல எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டு கொடுத்திருக்காரு. அவர் பண்ணி கொடுக்க ஒரு இன்டெலிஜென்டான ஒரு ஆளு அப்படின்னு கருதப்படுகிற பிஜேபி மத்தியில மோடிக்கும் அமித்ஷாக்கும் மிக நெருங்கிய ஒரு நண்பருங்கிற மாதிரியே சொல்லலாம். அதனால தர்மேந்திர பிரசாத் வந்து இப்போ பிஜேபிலேயே நிறைய பேருக்கு ஆர்எஸ்எஸ்ல இல்லாதவங்களுக்கு சில பேருக்கு சீட் கொடுக்காங்க. அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனா இவர் ஆர்எஸ்எஸ்ல பல வருஷமா ஒர்க் பண்ணிருக்காரு. அது மாதிரி ஜாதி நான் ஓபிசி ஓட்டு நிறைய இவரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதனால அவ்வளவு ஈஸியா தர்மேந்திர பிரதான் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. செகண்ட் என்னன்னா, இது அவங்களுக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ, ஈகோ இஷ்யூ. இவர் ராஜ்நாத் சிங் 2015 என்ன சொன்ன, அந்த லலித் மோடி இஷ்யூ வரும்போது ரெசிக்னேஷனா, திஸ் இஸ் நாட் யூபிஏ, திஸ் இஸ் என்டிஏ அப்படின்னாரு. யூபிஏல தான் ரெசிக்னேஷன் வரிசையா நடக்கும். 2014 முன்னாடி நிறைய ரெசிக்னேஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? 2G அந்த இஷ்யூ, அந்த நிறைய இஷ்யூல வரும்போது நிறைய யூனியன் மினிஸ்டர்ஸ் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய யூனியன் மினிஸ்டர்ஸை ரிசைன் பண்ண சொல்லி இதே பிஜேபி போராடி இருக்கு. அப்போ அதை 2015 ராஜ்நாத் சிங் கேட்கும் போது எங்க டென்யூர்ல ரெசிக்னேஷன் இருக்காது, கேபினெட் ஷஃபிள் இருக்கலாம், ரீஷஃபிள் பண்ணுவாங்க. ஆனா பப்ளிக் ப்ரெஷர்னால ரெசிக்னேஷன் இது கடந்த ஒரு 12 வருஷத்துல மோடி கவர்மெண்ட்ல ஒரு மினிஸ்டர் கூட ரிசைன் பண்ணது கிடையாது, டியூ டு பப்ளிக் ப்ரெஷர். ஸோ அவங்களுக்கு ஈகோ இஷ்யூ நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து அக்கௌண்டபிலிட்டி உண்மையை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. இவர் வந்து நம்ம ரிசைன் பண்ணாலோ இல்ல பண்ணாலும் நம்ம உண்மை நடந்திருக்கு, இவர் கரெக்டா இருந்திருக்காரு, ஏதோ ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. 1956ல தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. 100 பேருக்கு மேல இறந்தாங்க. அப்போ ரயில்வே மினிஸ்டரா இருந்த லால் பகதூர் சாஸ்திரி வந்து ரயில்வே மினிஸ்டர்ல இருந்து ரிசைன் பண்ணாரு. ஆனா அவர் வந்து ட்ரெயின் ஓட்டல. அந்த ஆக்சிடென்ட் வந்து அவர் பண்ணல. ஆனா அதுக்கு தார்மீக பொறுப்பு நான் தான் அந்த ரயில்வேக்கு மினிஸ்டர், அந்த துறைக்கு இன்சார்ஜ் நான் தான். ஸோ எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அதுக்கு நான் பொறுப்பெடுத்து நான் பதவி விலகிறேன். இதுதான் பேர் மினிமம் ஒரு கவர்மெண்ட் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில பண்றது. அதை கூட பண்றதுக்கு மனசு இல்லாத கவர்மெண்ட் தான் இந்த பிஜேபி. இவங்க வந்து எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சோம், ஆனா அவங்க நினைக்கிற அவங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஃபெயில் ஆகும். 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. எஸ்பெஷலி ராம் மந்திர்லாம் கட்டும்போது 2024 ஜனவரில எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ அங்க இந்தியா அலைன்ஸ்க்கு கேம்பெயின் போகும்போது அந்த கேம்பெயின் பண்றவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் பண்றோம், போட்டிடுறோம், அதனால போய் மக்கள்கிட்ட போய் சந்திக்கணும், அவ்வளவுதான் தவிர பிஜேபி ஈஸியா ஜெயிச்சிடும் அப்படின்னாங்க. ஆனா அவங்க ஈஸியா ஜெயிக்கல. எங்க ராம் மந்திர் கட்டினாங்களோ அதே தொகுதி ஃபைசாபாத்ல அவங்க தோத்தாங்க. 400 சீட்டு அப்படின்னாரு, 240 250 முடிச்சாங்க. ஸோ இதுதான் வந்து பிஜேபி. அதுக்கப்புறம் கொஞ்சம் எமர்ஜ் ஆகி க்ரோயே வந்தாங்க. ஏன்னா நார்த் இந்தியா நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்துத்துவ ஐடியாலஜி ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளவு களத்துல வந்து நிக்கிறாங்களே, இதே மாதிரி அங்க உள்ள மக்கள் என்ன நினைச்சு, இப்போ யூபிலயோ பீகார்லயோ ஒரு அங்க உள்ள ஒரு பாமரன்ட்ட பல மக்கள்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா என்ன வேணா நடக்கட்டும், எனக்கு மோடி தான் காடு அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் இருக்காங்க. அவங்களும் கூட இப்ப சேஞ்ச் ஆகி இந்த ப்ரொடெஸ்ட் பேட்டர்ன், அவங்க வீட்டுல உள்ள ஒரு ஆள் டாக்டருங்கிறது நான் பிஜேபிக்கு ஓட் பண்ணாதவங்க மட்டும் ஆகிற இது கிடையாதுல்ல.
பிஜேபியில இருக்கிறவங்க, ஹிந்துத்துவ ஐடியா ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்க டாக்டர் படிப்பாங்களே, அவங்க வீட்டு மாணவர்களும் நீங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க தானே. அதான் சோனம் வாங்சப் கேட்கிறாரு. 1980, 90ல நிறைய ஆட்சி மாற்றங்கள் நடந்துச்சு. எதனாலன்னு கேட்டா வெங்காய விலை ஏறிச்சு. அதெல்லாம் ரீசன் வச்சு ஆட்சி மாற்றங்கள் இந்தியாவில நடக்கதான் செஞ்சு கவர்மெண்ட் சேஞ்ச் வந்துச்சு. அதான் அவர் கேட்கிறாரு, வெறும் கேவலம் வெங்காயத்துக்காக கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ற நீங்க உங்க வீட்டு பிள்ளைங்களோட கனவு படிப்பு வெங்காயத்தோட கேவலமா போச்சா அப்படிங்கிற கேள்வி கேட்க, இது மக்கள் மத்தியில இது வந்து புரியுது அவங்களுக்கு. இவ்வளவு நாள் கண்மூடித்தனமா பக்தர்களா இருந்தவங்க இப்ப பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. சோ இதை வச்சு மாற்றங்கள் கண்டிப்பா வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மாற்றத்தை பத்தி பேசும்போது நீங்க சொல்றீங்க பப்ளிக் பிரச்சனால யாருமே ரெசிக்னேஷன் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ரயில்வே துறை அமைச்சரா இருக்காரு. ரயில்வேல தொடர்ச்சியான ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்ததை பார்த்தோம். அதுக்கு உச்சகட்டமா ஒரிசாவில பல 200க்கும் மேற்பட்டவர் இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதை தொடர்ந்தும் நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுச்சு, ஆனா பண்ணல. பிரிஜ்பூஷன் சரண் சிங் விஷயத்துல விஸ்னய் போகத் அவர்கள் வந்து இதே மைதானத்துல வந்து பல மாசமா போராடினாங்க. ஆனா ரொம்ப நாள் கழிச்சுதான் அந்த பதவியில இருந்து அவர் விலகினாரு. அவர் போட்டியிட்ட அதே தொகுதியில வந்து அவன் பையனுக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க. அது வந்து மக்கள் மூலமா ஓட்டு வாங்கி அவரும் ஜெயிச்சு எம்பியா இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். அப்போ மக்கள் மத்தியில இந்த விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அவங்களோட ட்ரெடிஷன் 12 வருஷமா நம்ம பாக்குறோம். பப்ளிக் ரெசிக்னேஷனுங்கிறது அதான் சொல்லிட்டார்ல அவரு, டியூ டு பப்ளிக் ப்ரெஷர்னால நாங்க ஆக மாட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா வந்து இது ஒரு தர்மேந்திர பிரதானோட அது வந்து மினிமம். அதான் நம்ம அந்த மாணவர்களுக்கு புரிய வைக்கணும். தமிழ் மாணவர்கள் இந்த ஜந்தர் மண்டர்ல ப்ரொடெஸ்ட் பண்றதுல வந்து தமிழ் மாணவர்கள் கம்மி. இப்ப தமிழ்நாட்டோட கோரிக்கை என்ன? நீட் கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் பிரச்சனையா? என்டையர் நீட்டே ப்ராப்ளம். ஸோ நீட்டுங்கிற சிஸ்டத்தையே அபாலிஷ் பண்ணணும். இங்க உள்ள எஜுகேஷன் சிஸ்டத்தையே மாத்தணும். மெடிக்கல்ங்கிறது ஒரு பெரிய மாஃபியாவா இருக்கு. ஓகேங்களா? நீட்டுக்கு முன்னாடி அப்படிதான் இருக்கு, நீட் வந்ததுக்கு அப்புறம் அப்படியா இருக்கு. அந்த சிஸ்டத்தையே மாத்தணும். எஜுகேஷன் 1956 நடந்த கோத்தாரி கமிஷன்ல வந்து 6% ஜிடிபி அலாட் பண்ண சொல்லி சொன்னாங்க. நேஷனல் பட்ஜெட்ல எஜுகேஷனுக்கு 6% ஜிடிபில அலாட் பண்ணும். இன்னும் வந்து லெஸ் தென் 3% தான் இருக்கு. இந்த மாதிரி பல ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ இருக்கு. அதை அட்ரஸ் பண்ணும். வெறும் தர்மேந்திர பிரதான் வந்து அது வந்து பேர் மினிமம். அது நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கிற ஸ்டெப்பே. ஏன்னா அவரோட டென்யூர்ல தான் 5 வருஷத்துல 3 ட்ரிப் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. ஸோ அவரை ரிசைன் பண்ண வைக்கிறது நீங்க எடுக்கிற மொதல் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் அதுல இருக்க ஸ்ட்ரக்சரல் இஷ்யூவை நீங்க வந்து அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல பேசும்போது சொல்லியிருக்கேன், ஓவரால் அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஆன்டி ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட்னே நம்ம சொல்லலாம். மாணவர்கள் சார்பா நடத்தக்கூடிய எந்த ஒரு போராட்டத்தையும் வன்முறையை கொண்டு அடக்கக்கூடிய ஒரு போக்கை தான் அவங்க கடைபிடிச்சு வராங்க. 2019 ஷஹீன் பாக் சிஏ மூமெண்ட்டை பார்த்தோம். 60க்கும் மேற்பட்ட யங்ஸ்டர்ஸ் முஸ்லீம் இளைஞர்களை கொன்று குவிச்சாங்க. அந்த போராட்டத்துல போலீஸ் இதே மாதிரிதான் மாறு வேஷத்துல வந்துட்டு வந்து, ஆனா அது இன்னும் யாருன்னு அதுக்கு ஒரு கமிஷன் போடல யாரு. ஆனா அதுல ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்தின மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் யூஏபிஎஸ்சி சட்டத்துல உள்ள போட்டு சர்ஜில் இமாமா இருக்கட்டும், உமர் காலிதா இருக்கட்டும், பெயில் கூட இந்தியால எங்கேயா நடந்திருக்குமா? பெயில் கொடுக்கலாமா வேண்டாமான்ட்டு நீதிபதி ஜட்ஜ் வந்து விசாரிக்கணும். விசாரணைக்கு கூட ட்ரையலு கூட கொண்டு வராம 6 வருஷமா, கிட்டத்தட்ட 7 வருஷமா, 2020 7 வருஷம் ஆச்சு, ஒரு ட்ரிப்பு கூட கோர்ட்டுக்கு ரீச் பண்ணல. ட்ரையலுக்கு பெயில் கொடுக்கலாமா இல்ல அப்படின்னு சொல்லி உள்ள வச்சிருக்காங்க. சோ மாணவர்கள் போராட்டம் பண்ணாலே அடக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்களாக தான் இந்த கவர்மெண்ட் இருக்கிறத பாக்குறோம். ஆனா இதுல உள்ள ஒரு நல்ல நம்ம பண்ண வேண்டிய என்ன விஷயம்னா, மக்களும் இப்ப பேச, மாணவர்களை தாண்டி மக்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் பிஜேபிக்கு கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ண மக்களும் கூட இப்போ ஏதோ நடக்குங்க, தப்பு நடக்கு, ஏன் அவங்கள போட்டு இப்படி அடிக்கிறீங்க, அவங்களோட கோரிக்கை என்ன, நியாயமான கோரிக்கை, சரி ஓகே நீங்க சொல்றீங்களா, மாணவர்களும் வன்முறையில் ஈடுபட்டாங்கன்னா யாரு வன்முறையில் ஈடுபட்டாங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? டெல்லி தானே நேஷனல் கேபிட்டல். இப்ப பாக்குறாங்க, ஹிந்துல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, பெல்லட் கன்ஸை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பெல்லட் பண்ண கன்ஸ்னா இன்டர்நேஷனல் லா படி, ஐநா சபை லா படி அது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு புல்லட். காஷ்மீர்ல மட்டும் தான் இந்தியாவில யூஸ் பண்ணிருக்காங்க. மணிப்பூர்லயும் காஷ்மீர்ல மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் நேஷனல் கேபிட்டல் இன் டெல்லி மாணவர்கள் மேல அந்த பெல்லட் கன் யூஸ் பண்ணதா ஹிந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கு. அதை டெல்லி போலீஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து இப்ப காஷ்மீர்ல உள்ள, மணிப்பூர்ல உள்ள மக்கள் வந்து இப்ப வந்து பாத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பவே சொன்னாங்க உங்களுக்கு இது நடக்கிறதுக்கு வெகு தூரம் இல்லைன்ட்டு. பல வருஷமா காஷ்மீர்ல இன்டர்நெட் ஷட் டவுனா இருக்கும். பல நாட்கள் வந்து மக்கள் வந்து தெரு வீதியிலே, இப்போ டெல்லியில வந்து 144 தடை போட்டிருக்காங்க. 144 தடையிலே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க காஷ்மீர் உள்ள மக்கள், பார்டர்ல உள்ள மக்கள். மணிப்பூர்ல கடந்த 4 வருஷமா சிச்சுவேஷன் இப்படிதான் இருக்கு. இப்போங்கும்போது நாட்டுல அது பெருசா, அப்போ அந்த சமயத்துல நடக்கும்போது அது பெரிய பேசும் பொருள் ஆகுது தவிர அதுக்கப்புறம் மக்கள் அதை பேசுறது இல்லை. அப்பவே அவங்க அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க, இப்போ அவங்க பார்த்துட்டு சோசியல் மீடியா பார்த்துட்டு இதானே எங்களுக்கு 2 வருஷம் முன்னாடி 3 வருஷம் நடந்திருக்கு, இதே நிலைமையில தான் நாங்க பல டெக்கேடா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் இப்பவாது பேச ஆரம்பிச்சிங்களேன்.
ஸோ அவங்களுக்கு இது பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நாடு ஃபுல்லா இது பாக்குறாங்க. போலீஸ் புரூட்டாலிட்டி எப்படி இருக்கும், காஷ்மீர்லயும் மணிப்பூர்லயும் எந்த அளவுக்கு கொடுமை. இப்போ இன்டர்நெட் சேவை இருக்கிற ஒரு ஊர்லயே எங்க டிஜிட்டல் எங்க எடுத்தாலும் வீடியோ எடுத்து போடுற ஒரு ஊர்லயே டெல்லியில இந்த அட்டூழியம் பண்ணாங்கன்னா, இவங்க அந்த மாதிரி ரிமோட் ஏரியாஸ்ல என்ன மாதிரி அட்டூழியங்கள் இந்த மக்கள் பண்ணியிருப்பாங்க. ஹாஃப் விடோஸ், பாதி விதவைகள் ஸ்டோரிலாம் நமக்கு இப்போ கண் முன்னாடி நடந்துட்டு வருது. இந்தியன் ஆர்மி பண்ண அட்டூழியம் பார்டர்ல எல்லாமே இந்த டெல்லி ப்ரொடெஸ்ட் மாணவர்கள் போராட்டங்கிறது வந்து இதே மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பல ஊர்கள்ல போராட்டம் பண்ணவர்கள இந்த காவல்துறை, இந்த அரசாங்கம், இந்த பவர்ல உள்ளவங்க எந்த அளவுக்கு அடக்குமுறைக்கு உள்ளாக்குனாங்க அப்படிங்கிறது நமக்கு கண்ணு முன்னாடி வருது. இதை அப்படியே நீர்த்து போக விடக்கூடாது. டைலூட் பண்றதுக்கு நிறைய கொண்டு வருவாங்க. இந்த கோடி மீடியா ஃபுல்லா ஒரு மீடியால கூட இதை வந்து அட்ரஸ் பண்ணல. இந்த கோடி மீடியால என்ன பிரச்சனை மாணவர்களுக்கு, சரி ஓகேங்க, உள்ள யாரோ குண்டாஸ் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கூடும் போது ஒரு 4 பேர் கல் எடுத்து எரிஞ்சானா, சரி ஓகே நடக்குதுன்னு வைங்களேன். இஷ்யூ இருக்குதா இல்லையா அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது. ரிபப்ளிக் டிவி அர்ணாப் கோஸ்வாமிங்கிறவர் வந்து காங்கிரஸ் காலத்துல நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் இல்லையா, காங்கிரஸ் காலத்துல எந்த பேப்பரும் லீக் ஆகலையா, காங்கிரஸ் காலத்துல லீக் ஆகுது ரிசைன் பண்ணணும் அப்படின்னு பண்ணி தானே நீங்க பிஜேபி வந்தீங்க. அப்ப அவங்க பண்றதே நீங்க பண்றதை அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் சப்போர்ட் பண்ற ஒரு ப்ரொபகண்டாவை தான் நார்த் இந்தியன் மீடியா பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் மீடியா அதை இன்னும் எக்ஸ்டென்சிவா கவர் பண்ணணும். இப்பதான் தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் ஆயிருக்கு. டெல்லியில் நடக்கிற ஒரு ஜந்தர் மந்தர்ல இருக்க ப்ரொடெஸ்ட் வந்து அங்க மட்டுமே நடக்கிறது. ஏன்னா நம்மளால மட்டும்தான் இதை வந்து இன்னும் வீரியமா வலியுறுத்த முடியும். ஏன்னா அவங்க ஒரு தர்மேந்திர பிரதான் ரிசைன் ஆயிட்டுனா அவங்க அமைதியாயிருவாங்க. ஆனா தமிழ்நாட்டுடைய கோரிக்கை, பல வருஷமா நம்ம வச்சுட்டு இருக்க கோரிக்கை, நீட்டுங்கிற எக்ஸாமே அபாலிஷ் பண்ணணும். இப்போ அவங்க தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணாலும் ஒரு கோரிக்கை, அதுலதான் ஒரு கேள்வி எழுது. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, இப்போ முறைகள் எதிர்த்து அவங்க போராடுறாங்க, தமிழ்நாடு வந்து அபாலிஷன் நோக்கி போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ மக்களுக்கு அந்த பார்வை வந்திருக்கு, ஏதோ தப்பு நடக்குதுன்னு அந்த பார்வை வந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய பார்வையான நீட்டை முழுமையாக ரத்து செய்யணும், அதுவே ஒரு ஸ்கேம் தான் அப்படிங்கிற விஷயத்த இந்தியா முழுக்க நம்ம எப்படி கொண்டு போக போறோம்? தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் போர்த்து எப்படி செயல்படும் பாக்குறீங்க? இது அவேர்னஸ் அங்க இல்லைங்க. இப்போ நானே வந்து இப்போ அங்க இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் நிறைய இந்தியா ஃபுல்லா நடந்திருக்கு. ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், முஸ்லீம்கள், தலித்கள், ஆதிவாசி, இந்த மாதிரி விமன், இந்த மாதிரி நிறைய சூசைட் இன்ஸ்டிடியூஷன்ல பல பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சூசைட் பண்ணியிருக்க ரிமெம்பரன்ஸ் டே நம்ம அங்கே வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒரு மார்ச்சோ இல்லை அவங்கள ரிமெம்பர் பண்ற மாதிரி ஒரு டே கண்டக்ட் பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் அதை பத்தி நம்ம நீட்டை பேரலா கம்பேர் பண்ணி பேசுவோம். ஓகே, தமிழ்நாட்டில் இப்படி அனிதான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, 17 வயசு மாணவி, 1200க்கு 1176 மார்க் ஸ்கோர் பண்ணியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் முறையிட்டாங்க. இந்த நீட்னால என்னால டாக்டர் ஆக முடியல அப்படின்ட்டு இருந்தும் அவங்களுக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்கல, அதனால அவங்க சூசைட் பண்ணாங்க. ஸோ நீட்ல பேப்பர் லீக் மட்டும் பிரச்சனை இல்லை, நீட்டுங்கிறதே பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம பேசும்போது முற்போக்கு மாணவர்கள், ப்ரோக்ரஸிவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட நீட்ல என்ன பிரச்சனை இருக்கு தெரியாத நமக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நீட்டுங்கிறது ஒரு நல்ல எக்ஸாம் அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருக்காங்க. அது இப்ப தமிழ்நாட்டுல போராட்டம் வீரியமா நடந்து இந்த பேப்பர் லீக் மட்டும் பிரச்சனை இல்லை, தர்மேந்திர பிரதான் மட்டும் பிரச்சனை இல்லை, நீட்டையே தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இந்த சென்ட்ரலைஸ்டு எக்ஸாம் என்டிஏவே முதல்ல 2017 எது கொண்டு வந்தது? என்டிஏ வந்து பார்லிமெண்ட்ல டிபேட் நடந்த ஆக்ட் வச்சுலாம் கொண்டு வரல. அது ஒரு ரெஜிஸ்டர்டு சொசைட்டி. இன்னும் வரைக்கும் என்டிஏல ஏதாவது பிரச்சனைனா அதை ஒரு அக்கௌண்டபிள் ஆக்க முடியாது. இவங்க நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணும்போது என்ன பண்ணாங்க? ரீ எக்ஸாம் வைக்கும் போது அந்த 1700 ரூபாவோ எவ்வளோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட் பண்ணுவாங்க, எக்ஸாமினேஷன் ஃபீ பே பண்ணுவாங்களா, அதை ரிட்டர்ன் பண்ணுவோம், அவ்வளவுதான். நான் 2 வருஷம் ராத்திரி பகல் தூங்காம பல லட்சம் கோச்சிங் சென்டர் கொடுத்து நான் படிச்சுட்டு வருவேன், எக்ஸாம் எழுதியிருப்பேன். நீ கேன்சல் பண்ணுவ, எனக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி கேட்டா அந்த 1700 எக்ஸாம் ஃபீயை மட்டும் நீ ரிட்டர்ன் பண்ணுவ. இதுதான் என்டிஏ மேக்சிமம் அக்கௌண்டபிளா ஆக்க முடியும். என்டிங்கிற சிஸ்டத்தையே முதல்ல அபாலிஷ் பண்ணணும். இது நீட்ல மட்டும் கிடையாது. அது அந்த குரல் தமிழ்நாட்டுல இருந்து மட்டும்தான் வரணும். இப்போ நீங்க போய் டெல்லியில் உள்ள மாணவர்களை இன்டர்வியூ பண்ணுங்க, தமிழ் மாணவர்கள் எல்லாம் ஒருமித்த ஒரு கருத்தை சொல்லுவாங்க, மற்ற மாணவர்கள்லாம் வேற கருத்தை சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டுல இந்த போராட்டம் வீரியம் அடையணும். நம்ம பார்த்தோம், சென்னை, கோவை, மதுரை எல்லாம் போராட்டம் நடக்குது, காவல்துறை வந்து அதை ஒடுக்குற இதை பார்த்தோம். ஸோ அதை வந்து இந்த வாய்ஸை வந்து நீங்க நேஷனல் மீடியாலையும் இந்தியா ஃபுல்லா பிரதிபலிக்க அலோ பண்ணணும். அப்படி பண்ணாதான் நீட்டுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு வட இந்திய மாணவர்களுக்கு வரும். ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இந்த போராட்டம் நடந்து சக்சஸ் பண்ண முடியாது, ஒரு நேஷனல் மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. இன்டர்நேஷனல் நியூஸ் வந்து ஃபாரின் மீடியால கவர் பண்ணிட்டு இருக்காங்க, நியூயார்க் டைம்ஸ்ல போட்டாங்க, லண்டன்ல உள்ள ஒரு மீடியால போட்டாங்க. ஸோ இது வந்து நீட்டே ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் மீடியாவுக்கும் நேஷனல் மீடியாவுக்கும் நம்ம கொண்டு போனாதான் இதுதான் ஒரு சான்ஸ். இதை விட்டா நம்மளால பண்ண முடியுமா? என்ன பண்ணாலும் நீட்டை அபாலிஷ் பண்ண முடியாதுங்கிற சிச்சுவேஷன்ல அவங்க போய் வச்சுக்கிறாங்க. என்னன்னாலும் நீங்க பண்ணுங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க, எவ்வளவு சூசைட்னாலும் நடக்குது. வருஷம் சூசைட் நடந்துருக்கு, வருஷம் 10 சூசைடுக்கு மேல நீட்னால நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல அதிகமா நடக்குது. எதுக்குமே அவங்க அசைறதா இல்லை. ஆனா
அசைக்க முடியாத ஒரு பவரா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. 2021 ஃபார்முலா விவசாயிகள் சட்டத்தை திரும்ப பெற்றாங்களா இல்லையா? இப்ப அதே விவசாயிகள் டெல்லியை நோக்கி நகர்றாங்க. ஸோ விவசாயிகளை விட பல மடங்கு வீரியம் கொண்டவர்கள் மாணவர்கள். அவங்க நினைச்சா என்டையர் சிஸ்டத்தையே மாற்ற முடியும். ஸோ இதை ஒரு சான்ஸா வச்சு இந்த போராட்டம் பெரிய லெவலில் எடுத்துட்டு போய் நீட்டுங்கிற ஒரு விஷயத்த, ஒரு கொடிய, ஒரு சமூக அநீதியை ஒழித்து கட்டுறதுக்காக தமிழ் வாய்ஸ், தமிழ் மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்தணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எஸ்எஃப்ஐ வந்து போராட்டம் நடத்துறாங்க. இன்னும் சில இடதுசாரி அமைப்புகள், மாணவர் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. ஆனா நீங்கள் சொன்ன மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னெழுச்சியாக வரவில்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை பலருமே எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து போராடக்கூடிய மாணவர்கள் அமைப்பு மேலேயும் போலீசார் வந்து தாக்குதல் நடத்துறத பார்க்க முடியுது. இந்த சூழல் எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு போராட்ட குணமுள்ள மாணவன் வந்து எல்லா பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையா பார்ப்பான். இங்க என்ன பிரச்சனைனா, டாக்டர் நீட்ல பிரச்சனை இருக்குன்னா டாக்டருக்கு படிக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கு வந்து ரோட்ல வந்து நிக்கணுமா? நீங்களும் அவங்களோட ரெசனேட் பண்ணிக்கலாம்ல. நம்மளும் மாணவர், அவனும் மாணவன், நம்மளும் மனிதர், அவனும் மனிதன் அப்படின்ட்டு ரெசனேட் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுல எப்போமா நம்ம பிரச்சனையே நம்ம பிரச்சனையா பாக்குறது. ஆனா இதே தமிழ்நாட்டுல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து வீரியமா அப்படி நடந்து அதை வாபஸ் பெற வச்சோம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை. இதே தமிழ்நாட்டுல நடந்துச்சு. இது அது அப்படியே அந்த சிச்சுவேஷன்ல மாறிடுச்சு. ஏற்கனவே நம்ம சேனல்ல பேசும்போது ரொம்ப என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட் பாப்புலேஷனா இருக்காங்க. சினிமா மோகம், மீம்ஸ் அதிகமா கிரியேட் பண்றது, ஃபன் மீம்ஸ், இந்த மாதிரி இதுல மக்கள் மோகமா இருக்காங்களே தவிர ஒரு இஷ்யூ பேஸ்ட் நீட்டை வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட், ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் தமிழ்நாட்டில் நடத்திருந்தா இந்நேரத்துக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு வீடு கொண்டு எழியல. ஒரு 2 சூசைட் நடக்குது, பேசும் பொருளா ஆக்குறாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே மறைஞ்சு போடுது. மறுபடியும் வருஷத்துக்கு ஒரு நீட் எக்ஸாம் வருது, மறுபடியும் யாரோ ஒருத்தங்க தற்கொலை பண்றாங்க, அப்போ ஒரு பேசும் பொருளாகுது, அதுக்கப்புறம் அது அப்படியே டைல்யூட் ஆயிடுது, நீர்த்து போயிருது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஒரு அஜெண்டா பேஸ் பண்ணி இதை நீட்டை ஒழித்து தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் எல்லாரும், அதாவது மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்ல, டாக்டர் படிக்கிற மாணவர்கள் மற்றும் எல்லா மாணவர்களும், மாணவர்கள் அமைப்புகளும் ஒண்ணு சேர்ந்து வந்து மற்ற எல்லாத்தையும், நமக்குள்ள இருக்க அரசியல் வேறுபாடுகள், மத, ஜாதி எல்லா வேறுபாடுகளும் ஒருங்கட்டி விட்டு ஒண்ணு வந்தா மட்டும்தான் இது. இப்போ அந்த டிமாண்ட்ல இருந்து நம்ம மாற போறது கிடையாது. நீங்க இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு உங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒருமித்த ஒரு கருத்து, பிஜேபியை தவிர எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்ற ஒரு கருத்து என்ன, நீட்டை ஒழிக்க வேண்டும். அதுல நம்மளுடைய அஜெண்டா டிமாண்ட் மாற போறது கிடையாது. சோ அதுக்கான வேலைகள் வந்து மாணவர்கள் முன்னிருந்து பண்ணணும். இந்த பொழுதுபோக்கு, சினிமா இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு என்டர்டைன்மெண்டா மட்டும் அதை பார்த்துட்டு எது முக்கியம். டெல்லியில இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் நடக்குது, தமிழ்நாட்டுல இப்பதான் ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. டெல்லியில 1 மாசம் முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு ஒரு 2 நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நியூஸ்ல. அது ஒரு 3 மாவட்டங்களை மட்டும் பாருங்க. இது முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். இதுதான் ஒரு சான்ஸ். நீட்டை பத்தி ஏதோ பேசுறாங்க, அப்போ ஒரு பேப்பர் லீக்கோ ஏதோ. இப்ப நீட்ல இருக்க எவ்வளவு அதுல உள்ள கொடுமைகள் என்ன, அது எப்படி ஒரு பணக்கார மாணவர்களுக்கு மட்டும் உதவி செய்யுது, ஏழை மாணவர்களோட கனவை வந்து அது நாசமாக்குது அப்படிங்கிற இதுதான் சான்ஸ்ன்ட்டு இதை நம்ம கொண்டு போற வேலையை தமிழ் மீடியாஸும் பார்க்கணும். அதுல வந்து தமிழ் மீடியாவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் தவறுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமான விஷயம் தான் அது. இந்த சூழல் குறித்து பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. டெல்லியில இருக்கக்கூடிய சூழலானது மாணவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அமையணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குது. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி தோழர்.